மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ணாம இருக்கறதில்ல. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு, காமா இருக்கு, எனர்ஜிக்கா இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தத விட, எனக்கு இந்த இடத்துலலாம் பெயின் வரும். டெய்லியுமே. 8 ஹவர்ஸ் வலிக்கும் அது பின் மண்ட எல்லாமே. இப்ப அந்த பிரச்சனையிலருந்து விடுபட்டுருக்கேன். நல்லா இருக்கு. கோல்டும் ஆவறதில்ல. இந்த பக்கம் எனக்கு நான் ஸ்டாப்பா ஒழுவிட்டே இருக்கும். இப்ப அதுவும் இல்ல. நல்லா இருக்கு. எந்த ஸ்மெல்லுமே வராம இருக்கும். அதாவது மைல்டா தான் வரும். இப்போ ஒரு சென்ட் ஸ்மெல்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா வாசனை வரும்ல. அந்த சென்ட் ஸ்மெல்லே எனக்கு மூக்குல வந்து பாத்தீங்கன்னா, மைல்டா தான் ஸ்மெல் தெரியும். அந்த மாரிலாம் பிரச்சனைலாம் இருந்தது. இப்ப அது எல்லாமே இல்ல. நார்மலா இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 68, 70 கிலோ இருந்தேன். இப்போ வந்து நான் 61 கிலோ வந்துட்டேன். இந்த ஜூஸ் குடிக்கிறது, போறது, பழக்கங்களை மாத்தாதனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது. ஓகே. நான் என் உடம்பு நல்லா ஸ்லிம் ஆயிடுச்சு. நல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன். அந்த எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன். டே நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த டயர்னஸும் இல்லை. நல்லா எல்லாருமே கம்ப்ளீட்டா மாத்திட்டேன். ஃபுட் ஹேபிட்டை கம்ப்ளீட்டா மாத்திட்டேன். நான் ஃபாஸ்டிங் இருந்ததால கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ நான் குறைச்சிருக்கேன் வெயிட். வாவ். அது எனக்கு ரொம்ப பெருசா எனக்கு பெருமையா நினைக்கிறேன். ஃபேன்டாஸ்டிக். உங்களுக்கு நன்றி. உங்களை இறைவன் காட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த பயிற்சி ஆரம்பிச்சதுல இருந்து டீ காஃபி நிப்பாட்டிட்டேன். வாவ். டீ காஃபி ஆபீஸ்ல குடிப்பாங்க. முந்தி காலைல கரெக்டா டயத்துக்கு வரும். இப்போ வந்து வருவாங்க, என்னை பார்ப்பாங்க, நான் வேணாம்னு சொன்னாலும் அப்படியே போயிடுவாங்க. அது வந்து டீ காஃபி இல்லாம நல்லா இருக்கு. காலைல எழுந்திரிச்சோன்னு டீ குடிப்போம். இப்போ அது குடிக்கிறது இல்லை. அந்த இன்டர்மீடியட் ஜூஸ் தான் குடிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆயில் பாத் எடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்கின் வந்து நமக்கே தெரியுது, அந்த ஃப்ரெஷ்னஸ் வருது. நமக்கு தெரியும். எனக்கு சின்ன இப்ப பாருங்க 40ல முடியெல்லாம் கொட்டி போச்சு. இது ம். தெரிஞ்சிருந்தா இவன் முடியெல்லாம் கொட்டாம இருந்திருக்கும். இப்பதான் அந்த ரகசியம் எனக்கு புரியுது. அதை நான் இப்ப வந்து நான் இதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நான் ஃபாலோ பண்ண போறேன். ஃபுல்லா பண்ணுவேன் கண்டிப்பா. அந்த நீங்க அடிக்ஷன்ல சொன்னீங்கல்ல, இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? கஷ்டப்பட கஷ்டம் போயிடும் நீங்கல்ல. அத கொஞ்சம் 2, 3 நாள் கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதுவே நமக்கு பழகிடுச்சு. அது இல்லாம தான் நல்லா இருக்கு. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அமிர்தகிரியா பயிற்சி நல்லா பண்ணிட்டு வரேன். அதே போல இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு வரேன். இதுல வந்து எனக்கு இந்த அமிர்தகிரியா பயிற்சியில வந்து நல்லா அந்த பஸ்திகா பிராணாயாமம் அந்த இது பண்றதுல வந்தனால எனக்கு வந்து சளி ப்ராப்ளம் நல்லா குறைஞ்சிருக்கு. எனக்கு அடிக்கடி கொஞ்சம் சளி பிடிக்கும். அது எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியுதுங்க. அதே மாதிரி குருஜி இப்போ நான் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இப்போ ரெகுலராக கடைப்பிடிச்சிட்டு வரேன். அதனால எனக்கு நல்லா பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதே மாதிரி அதில் ஒரு எனக்கு நல்ல கெட்ட பழக்கங்கள் என்னன்னா, நான் வந்து காஃபி டீ குடிக்கிறது அதனால விட்டுட்டேன். அந்த கெட்ட பழக்கங்களை ஃபுல்லாக விட்டுட்டேன். அதே மாதிரி இடையில ஸ்நாக்ஸ் அது இது இந்த மாதிரி நுக்கு தீனிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த பழக்கங்களும் எனக்கு சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு. ஒன்லி இடையில ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். மற்ற நேரத்தில் கரெக்டாக காலையில் 11 மணிக்கும் ஈவினிங் 7 மணிக்கும் 2 நேரம் மட்டும் ஃபுட் எடுத்துக்கிட்டு மற்ற இந்த என்னோட எக்ஸ்ட்ரா நம்ம பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்றது எல்லாமே குறைச்சிட்டோன்றதுனால எனக்கு கொஞ்சம் பிபி இருக்கு. அந்த பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகி கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி வந்துட்டு இருக்கு. மாத்திரை கூட ஒன்றா விட்டு ஒன்றா இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இடையில டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நார்மலா இருக்கு. அதனால வாவ். எனக்கு ரிப்போர்ட் கிடைக்குது குருஜி. இது இந்த சூப்பர் பயிற்சினால சூப்பர் எனக்கு ரொம்ப சூப்பர். அருமையா இருக்கு குருஜி. உயிரோட உங்களுடைய ஊர் முதல் சொல்லிடுங்க. வாரத்துல இருந்து அந்த உணவு பழக்கத்தை முதல்ல எனக்கு வந்து சுகருக்கு கண்ணுக்காக தான் இந்த பயிற்சிக்கு நான் வந்தேன். ம். கண்ணுல வந்து கேட்ராக்ட் ஃபார்மேஷன் இருக்கு. இப்போ வந்து விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது. நைட் டைம்ல வந்து நிறைய கிளாரிங் இருக்கும். வண்டியை நான் ஓட்டுறதுக்கு பயப்படுவேன். ம். இப்ப கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு. ரொம்ப வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு. செகண்ட் வந்து உணவு இயற்கை உணவு காலையில் நம்ம எடுத்துட்டு இருக்கிறப்ப எனக்கு நல்ல பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. பிலோ 200 எனக்கு வந்ததே கிடையாது. ஈவன் டேப்லெட் எடுத்துட்டா கூட இப்ப காலை உணவு இயற்கை உணவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட சேர்த்து எடுத்து சாப்பிட்றப்ப முளைக்கட்டை பயிறு இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப எக்ஸலண்டா கண்ட்ரோல் கிடைக்குது. நல்ல அந்த ஃபுட் சைக்கிளிங் நல்லா பசி எடுத்து மத்தியானம் சாப்பிட முடியுது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் எனக்கு இருந்தது. ஏதோ ஒரு சூடா உணவு சாப்பிட்டு முடிச்சவொன்னு தான் டாய்லெட் போற மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைம் அந்த கிளாஸ்ல சொன்ன மாதிரி இயற்கையா அனிமல்ஸ்ல எப்படி போகலாம் அந்த மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா ஃப்ரீயா போகக்கூடிய அந்த உணர்வு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு 6 வார கிளாஸ்ல வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அந்த ஆயில் பாத் வந்து ஒன் டைம் தான் எடுக்க முடிஞ்சது. அந்த டைமிங் எனக்கு இருக்குல்ல. பட் அந்த ஒரு நாள் எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான அனுபவம் கிடைச்சது. உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அண்ட் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டது இந்த விஷயம். 10 o'clock போவேன், மார்னிங் 5 o'clock எந்திரிப்பேன். பட் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான். ரெம் தான் அதிகமா இருக்கும். ஆர்இஎம் ஸ்லீப் தான் வந்து அதிகமா இருக்கும். டீப் ஸ்லீப்பே எனக்கு வந்து அதிகமா ஒரு 1/2 hour வந்தாவே பெரிய விஷயம். பட் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 days நல்லா கரெக்டான டைம்ல இந்த கால் வந்து சுட தண்ணியில கொஞ்ச நேரம் வச்சுட்டு வார்ம் வாட்டர்ல வச்சுட்டு வெர்டிகலா லெக்க வச்சுட்டு இருக்கிறப்ப
எக்ஸலண்டான ஸ்லீப், பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி குருஜி. வணக்கம். முடிஞ்ச அளவு எல்லா பயிற்சியுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ம். என்னன்னா நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண முடியுது. ஃபேன் கடியில எல்லாம் உட்கார்ந்தோம் அப்படின்னா மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு அது வந்து பயிற்சி பண்ண எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா நான் படுத்த உடனேமே தூங்கிடுறோம். எப்ப தூங்குறேன்னு தெரியறது இல்ல. நல்ல தூக்கம் வந்துருதுங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த கனவெல்லாம் வரதில்லை எனக்கு. இப்போ நல்லா ஃப்ரீயா தூங்குற மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. அதனால வயிறு வந்து நல்ல கிளீனா இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்பயுமே ஃப்ரீயா இருக்கும். நைட்லாம் பாத்தீங்கன்னா நான் சில டைம் அந்த 8 மணிக்கு சாப்பிட்டாலே எனக்கு ஹெவியான ஒரு ஃபீல் ஆயிருது. அதனால முடிஞ்ச அளவு அந்த 7 மணி அப்படிங்கறது கொண்டு வந்துட்டு 7:30 மேக்ஸிமம் அந்த டைம்குள்ள சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிறேன். ஃப்ரீயா இருக்குங்க குருஜி. நல்லா இருக்குங்க. நல்லா ஓகே. பசிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்குங்க. வயிறு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நல்லா அந்த டே ஃபுல்லா அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருந்தது. இல்லைன்னா என்னன்னா ஒரு 2 மணிக்கு மத்தியானம் இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். அது எனக்கு இல்ல. அப்புறம் 8 மணிக்கே எனக்கு அந்த தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நைட் முடிச்சோடனே நல்லா தூங்குற மாதிரி இருந்து படுத்த உடனே தூங்கிடுறேன். எப்ப தூங்குறேனே தெரியறது இல்ல. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளாரையே தூக்கம் வந்துருது. நல்லா இருக்கு. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளார இந்த பேசும்போது இங்க ஒரு 2 வாரமாவே இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா வெளியில வராது. இங்க பாப்பா இருக்கிற மாதிரியே இருந்தது. இந்த வீக் வந்து எனக்கு அது ஃப்ரீ ஆன மாதிரி இருக்குது. நான் ஃபுல்லா பண்ணணும். கூலிங் பிராணாயாமா பண்ணனையும் அந்த தண்ணி தாகம் வந்து எனக்கு கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கிளாஸ் வந்து பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாயிருச்சு. ஆரோக்கியம்னா என்னன்னா அந்த கால் வலி, மூட்டு வலி இல்ல. என்னால உட்கார முடியாம இருந்தது ரொம்ப கியூர் ஆயிடுச்சு. இந்த கிளாஸ வந்து நிறைய பேருக்கு நான் அது ஃபாலோ பண்ணுங்க, இதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு. போய் இந்த வணக்கம். கிளாஸ் வந்து ரொம்ப வந்து ஆத்மாத்மா வந்து நம்மள ஃபீல் பண்ண வச்சுது. இதோட மெயின் இது என்னன்னா நம்மள நம்மளே அறிய வைக்கிறது. பிளஸ் வந்து அதோட பிரேயர்ஸ் எல்லாம் வந்து மெயின் திங் குருஜி. இதுல நம்மளோட சங்கல்பம், எல்லா சங்கல்பங்களுமே வந்து நம்ம டெய்லி நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அது ஆழ் மனதுல நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்மள நம்மளே எப்படி செல்ஃப் டிடாக்ஸ் பண்ணிக்கலாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது. கர்ம நிவர்த்தி பூஜை வந்து ரொம்ப அற்புதம். டெய்லி வந்து பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லும் போது நம்மளோட வாழ்க்கையே டோட்டலா நம்மளுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் என்னோட கிட்ஸுக்கும் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்றேன். அதே மாதிரி ஆயில் பாத் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கிறோம். ரொம்ப நல்ல மாற்றங்கள் குருஜி. ஒரு மனதளவுலையும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து எங்க போனாலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நம்மளுக்கு ஒரு தாட்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவா நினைக்க தோணுது. எதுவுமே நெகட்டிவா நம்மளுக்கு நினைக்க தோண மாட்டேங்குது. எல்லா விதத்திலயுமே நல்லா இருக்கு குருஜி. உங்களுடைய அருள் கிடைச்சதுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன்.